ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ஒரு சின்னதாக ஏர் கூலர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு புரியாமல் போயிடும், அதனால் தொடர்ந்து பாருங்கள். சரி வாங்க, டைட் வச்சாமல் வீடியோக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு பாக்ஸ் எடுத்து இந்த ஏர் கூலர் சைஸுக்கு ஒன்று எடுத்துப்பேன். அதாவது இந்த ஃபேன் வந்து எதுக்குன்னா இந்த ஃபேன் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஏர் கூலர் ரெடி பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துக்கு ஃபேன் சைஸுக்கு ஒரு சின்னதாக நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேனை கீழே போட்டாச்சு. இந்த ஸ்க்ரப் எதுக்குன்னா நம்ம வாட்டரை வந்து சேவ் பண்ணுறதுக்காக. இதை வந்து இதுக்கும் சேர்த்து ஒரு ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேனுக்காக நான் ஓட்டை போட்டு வச்சது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இந்த ஸ்க்ரப்புக்கும் நம்ம ஹோல் போட்டு வச்சுருக்கோம், இவ்வளோ பெரிய ஓட்டையாக. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நம்ம இப்போ ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனை உள்ளே இப்படி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனை ஃபெவிக்விக் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. இப்போ அப்படியே திருப்பி இந்த இடத்துல ஸ்க்ரப்பை வச்சு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இதை நம்ம உள்ளே கூடியிருந்து இப்படி ஃபிட் பண்ணணும். இது வச்சுக்கிட்டு நம்ம ஃபெவிக்விக் எடுத்து ஒட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு வாட்டர் பம்ப் மோட்ரு ஒன்று எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் 50 ருபீஸில் நான் வாங்கினது. இந்த வாட்டர் பம்பில் நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி ஒரு டியூப் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டியூப் எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் நம்ம இந்த இடத்துல சின்னதாக ஹோல் போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் ஒரு 4 ஹோல் 5 ஹோல் கிட்ட போட்டிருக்கோம். இது எதுக்குன்னா இதில் வந்து நம்ம வாட்டர் பம்ப் உள்ளே வச்சுட்டு இந்த ஸ்க்ரப்புக்கு மேலே தான் இந்த ஹோல் இப்படி கீழே பார்த்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ளதை நம்ம உள்ளே ஏற்றலாம். இந்த அவ்வளோவா தேவைப்படாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைப்பை இந்த ஹோலை வந்து கீழே பார்த்த மாதிரி இந்த ஸ்க்ரப்புக்குள்ளே போகணும். அந்த ஹோலு அப்படி பார்த்த மாதிரி வச்சு வாங்க இந்த ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஒட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம உள்ளே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. நாங்கள் இப்போ ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்ததில் வாட்டர் நல்லாவே ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ அப்படியே பின்னாடி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் 2 அடாப்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒன்று வந்து 12 வோல்ட் அடாப்டரு, இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 வோல்ட் அடாப்டரு. இது வந்து மோட்ரு ரன் பண்ணுறதுக்கு, இது வந்து நம்முடைய ஃபேன் ரன் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேனுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் பார்த்து வைங்க. இதில் வந்து வயர் இருந்திருக்கு, நான் அதில் ஃபிட் பண்ணியாச்சு. அதேமாதிரி இதையும் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த 2 அடாப்டரு இப்போ நம்ம வச்சு ரன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ மோட்டரை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணப்போ மோட்டருக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரப்போடைய ஸ்மெல் கொஞ்சம் அடிக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினீங்கன்னா ஸ்மெல்லு போயிடும். அதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபேனை ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கொஞ்சம் இது ஈரப்படுத்துகிறோம், அதாவது கொஞ்சம் கூலிங் பண்ணுறோம். இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேன் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூலிங்கான நல்லா சில்லுன்னு உங்களுக்கு ஏர் கிடைக்கும். இது ஏன் நான் ஃபஸ்ட்டு இதை நம்ம இதுக்கு தண்ணியில் கூட டிப் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஓட விட்டிங்கன்னா அது வந்து நல்லா. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சுட்டு மேலே இதோட கேப் எடுத்து மூடிடலாம். ஏன்னா அதுக்கு உள்ளேருந்து வெளியேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக தெரியும். நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும், வெளியேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த இடத்த நம்ம வயர் பின்னாடி கொண்டு வந்து அடாப்டர் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2ஐயும் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே நல்ல கூலிங்கான ஏர் வருது. இப்போ நார்மலாக ஐஸ் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். இதில் ஐஸ் க்யூப் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செம்மையாக காற்று வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகுது. ஏர் கூலிங் ஏரும் நல்லா கிடைக்கிது. வந்து இப்போதைக்கு ஐஸ் வாட்டர் மட்டும் ஊற்றி வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லாவே கூலிங் ஏர் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவை மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கூலிங் ஃபேன் கண்டிப்பாக எல்லோரும் விஷயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அப்போ தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. see you then, டாட்டா.